ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். குறிப்பாக ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஏதாவது கார்பரேட் ஆக்ஷன்ஸ் இருக்கும், அது மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் 10% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, ரெவன்யூ 10% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஆயில் டு கெமிக்கல் செக்மெண்ட் நல்லா இருந்துச்சு, ஆனால் ஆயில் அண்ட் கேஸ் செக்மெண்ட் கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாங்க. இது போக ரீட்டெயில், ஜியோ இதெல்லாம் ஓரளவு நல்லா தான் பண்ணியிருந்துச்சு. ஸோ இது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் மண்டே மார்க்கெட்டில். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபோக்கஸில் இருக்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் 10% மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபோக்கஸில் இருக்கும், பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃபோக்கஸில் இருக்கும், ஃபெடரல் பேங்க் ஃபோக்கஸில் இருக்கும். ஃபெடரல் பேங்க் அநேகமாக நெகட்டிவில் தான் ரியாக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ராஃபிட் 10% விழுந்துருந்துச்சு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஒரு 5% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஆனால் அசட் குவாலிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. பட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு தெரில. ஆர்இசி லிமிடெட் இவங்களோட ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு. ஆனால் ப்ராஃபிட் வந்து ஒரு 9% விழுந்துருந்துச்சு ஆர்இசி லிமிடெடில். ₹4.60 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. பேங்க் ஆஃப் இந்தியா 7.5% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. பேட் லோன்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அசட் குவாலிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. ஸோ பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஃபோக்கஸில் இருக்கும். ஆர்பிஎல் பேங்கோட ப்ராஃபிட் 20% விழுந்துருந்துச்சு. அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. ப்ரொவிஷனும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது சீக்வென்ஷியல் பேஸில். ஸோ ஆர்பிஎல் பேங்கும் ஃபோக்கஸில் இருக்கும். ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ரெண்டு கம்பெனிஸோட ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியோட ரிசல்ட்ஸ் வந்து அடிதான் வாங்கியிருந்துச்சு. ரெவன்யூ 60% காலி, ப்ராஃபிட் 17% காலி. ஸோ மார்க்கெட்டில் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலும் ஃபோக்கஸில் இருக்கும், எனர்ஜியும் ஃபோக்கஸில் இருக்கும். எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸ் இவங்களுக்கு வந்து 15.8% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் 4% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. $300 மில்லியன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா லார்ஜ் டீல்ஸ் வந்து குளோபல் லெவலில் வின் பண்ணியிருந்தாங்க எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸ். ஸோ இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. இந்தியா மார்ட், இன்டர்மெஷ் இவங்களோட ரிசல்ட்ஸில் இயர் ஆனர் பேஸில் ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. 38.8% விழுந்துருந்துச்சு. ரெவன்யூ 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. சிஇஎஸ்சி இந்த கம்பெனியும் ஃபோக்கஸில் இருக்கும். மண்டே ப்ராஃபிட் வந்து 20% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூ 12% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. எபிட்டா 18% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. மார்ஜினும் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ₹6 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் கிரைசில் இவங்களோட ரிசல்ட்ஸ் அப்டேட் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஆக்சுவலி 12% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 193 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 12% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. எபிட்டா 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் 28.9% இருக்குது. ₹16 பார்த்தீங்கன்னா இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிரைசிலும் ஃபோக்கஸில் இருக்கும். ஓரியன்ட் எலக்ட்ரிக் இவங்க 15.3% இயர் ஆனர் பேஸில் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூ வந்து 6.5% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. எபிட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 6.5%. மார்ஜினும் பார்த்தீங்கன்னா ஸ்டடியாக இருந்துச்சு. இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. இந்தியன் சிமெண்ட்ஸோட ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு. ஆக்சுவலி 8.8 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயர் 339 கோடி லாஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கு. ரெவன்யூ 9.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டாவும் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17,740 கோடி கம்பெனி மாடர்னைசேஷன் பண்ணுறது, குறிப்பாட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க இந்தியன் சிமெண்ட்ஸ். ஸோ இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. 361 வாம் இந்த கம்பெனி ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் 28% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, 315 கோடி. எபிட்டா 32% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூ ஒரு நல்ல வளர்ச்சி இருந்துச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி இவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் டிக்சன் டெக்னாலஜிஸும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. தைவான் பேஸ் இன்வென்டெக் கார்பரேஷன் அவங்களுக்கு கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. இந்த ஜாயின்ட் வெஞ்சரில் 60% டிக்சன் டெக்னாலஜிஸும் 40% இந்த இன்வென்டெக்கும் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் நோட் புக், சர்வர்ஸ், ஐடி ஹார்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜாயின்ட் வெஞ்சர். ஸோ டிக்சன் டெக்னாலஜிஸும் ஃபோக்கஸில் இருக்கும். இர்கான் இன்டர்நேஷனல் ஒரு 360 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் பெட்ரோநெட் எல்என்ஜி லிமிடெட் வந்து கிடச்சிருக்குது. இது வந்து சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கு தாகஸ் டெர்மினல்லேருந்து கொடுத்துருக்காங்க குஜராத் பிளானில். ஸோ இது வந்து இர்கான் இன்டர்நேஷனல் பெட்ரோநெட் எல்என்ஜிட்டு வந்து இந்த ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு இவங்களோட சப்சிடரி நியூஜென்ஸ் யூஎஸ்ன்னு சொல்கிறாங்க. அது நியூஜென் சாஃப்ட்வேரோட சப்சிடரி. இவங்களுக்கு 5.3 மில்லியன் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு யூஎஸோட லீடிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் இருந்து. ஸோ அந்த பேஸில் இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. கல்பட்டாரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல் இவங்களோட ப்ரொமோட்டர் என்டிட்டி கேசி ஹோல்டிங்ஸ் 25.55 லேக் ஷேரை வந்து கல்பட்டாரு ப்ராஜெக்ட்ஸில் அவங்க வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டி இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஈஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கார்த்திகேயனை வந்து பார்ட் டைம் சேர்மனாக அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கும் ஃபோக்கஸில் இருக்கும். கோல் இந்தியா வந்து ஒரு ஸ்பான்சர் சப்போர்ட் அக்ரிமெண்ட் 12,250 கோடி லோன், குறிப்பாட்டு இந்த டால்ச்சர் ஃபெர்டிலைசர் ப்ராஜெக்ட் ரிலேட்டட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் சப்போர்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஃபோக்கஸில் இருக்கும். ஆனந்த் ராஜ் லிமிடெட் இவங்களுக்கு ஆர்இ அப்ரூவல் கிடச்சிருக்கு. 6.75
ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் செக்டருக்கு குருகிராமில். ஸோ இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. கெயில் இந்தியா இவங்க பெங்களூரோட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க, குறிப்பாட்டு வெட் வேஸ்ட் மூலமாட்டு கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. இவங்களும் ஒரு ஸ்பான்சர் சப்போர்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க 12,250 கோடிக்கு டால்ச்சர் ஃபெர்டிலைசர் லோன் சம்மந்தமாட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கெயில் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரி ஷேர் ப்ரைஸ். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கமர்ஷியல் ப்ரொடக்ஷன்ஸ் தாகஷ் ஃபெசிலிட்டியில் ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஸோ என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கிடச்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ ஃபெசிலிட்டி மூலமாட்டு எக்ஸ்போர்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் இன்டர்குளோப் ஏவியேஷன் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஏர்பஸ் கூட. ஸோ இது மூலமாட்டு 30 அடிஷ்னல் A350-900 ஏர்கிராஃப்ட் வந்து வாங்குறதுக்கு தான் இந்த ஏர்கிராஃப்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இன்டர்குளோப் ஏவியேஷன். ஸோ இது வந்து இன்டர்குளோப் ஏவியேஷனும் ஃபோக்கஸில் இருக்கும். மேசகான் டாக்ஷி பில்டர்ஸ் அந்த ஃப்ரான்ஸ் நேவல் குரூப்பு கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க இன்டர்நேஷனல் அக்யூசியேஷன் ப்ரோக்ராம். ஸோ இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஸ்கை கோல்ட்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ் இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. இவங்களோட சப்சிடரி தான் ஸ்டார் மங்கள் சூத்ரா பிரைவேட் லிமிடெட். இவங்க வந்து ஸ்ரீ ரிஷப் கோல்டு அதில் 51% ஸ்டேக் அக்யூஷன் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு ஸ்கை கோல்டோட ப்ரெசன்ஸை மேனுஃபேக்சரிங் செக்டரில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஓவராலாட்டு நான் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே மண்டே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருக்கும். ஐசிசி ப்ரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட டாப் 10 ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் செப்டம்பர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது HDFC பேங்க் தான் இருக்குது. 6.4% ஆஃப் த செப்டம்பர் வரைக்கும் 6.4% அலோகேஷன் வச்சுருக்காங்க. 1.08 crore ஷேர் கைவசம் இருக்குது போர்ட்ஃபோலியோவில். பட் எந்த வெயிட்டேஜுமே சேஞ்சஸ் இல்லை ப்ரீவியஸ் மந்தை கம்பேர் பண்ணும்போது. ஐசிசி பேங்க்கில் அலோகேஷன் 5.7% இருக்குது. பட் வெயிட்டேஜ் ப்ரீவியஸ் மந்தை கம்பேர் பண்ணும்போது 0.3% டிக்ளைன் ஆயிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் அலோகேஷன் 4.9% இருக்குது. ப்ரீவியஸ் மந்தை கம்பேர் பண்ணும்போது 0.1% டிக்ளைன் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸில் 4% இருக்குது அலோகேஷன். 1.26 crore ஷேர் இருக்குது. இதில் ப்ரீவியஸ் மந்தை கம்பேர் பண்ணும்போது 0.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு வெயிட்டேஜ். ஆக்சிஸ் பேங்க் அண்ட் L&T இதில் அலோகேஷன் ஆக்சிஸ் பேங்க்குக்கு 3.7% இருக்குது. L&Tக்கும் அதே பர்சன்டேஜ் தான் இருக்குது. 53.60 lakh ஷேர் வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை இன்க்ரீஸ் ஆனது 0.1%. L&Tக்கு 0.2% டிக்ளைன் ஆயிருக்கு. பாரதி ஏர்டெல் 3% இருக்குது அலோகேஷன். பாரதி ஏர்டெலோட வெயிட்டேஜ் ப்ரீவியஸ் மந்தை கம்பேர் பண்ணும்போது 0.1% டிக்ளைன் ஆயிருக்கு. NTPC ஸோ இந்த ஃபண்ட் ஹவுஸோட அலோகேஷன் 2.6% இருக்குது. NTPC மாருதி சுசுகி சன்ஃபார்மால். ஸோ சுசுகிக்கு மட்டும் பார்க்கும்போது ப்ரீவியஸ் மந்தை கம்பேர் பண்ணும்போது 0.4% வெயிட்டேஜ் டிக்ளைன் ஆயிருக்கு. மற்ற ரெண்டு NTPCக்கும் சன்ஃபார்மாக்கும் அன்சேஞ்சாக இருக்குன்னு சொல்கிறாங்க வெயிட்டேஜ். ஜெயபிரகாஷ் பவர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 182 கோடியாக இருக்குது, அன்சேஞ்சாக இருக்குது. டோட்டல் இன்கம் 1478 கோடியாக இருக்குது. இது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பென்சஸ் 1186 கோடியாக இருக்குது. இது போக ஜெய்பி குரூப்போட ஜெயபிரகாஷ் பவர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணுறது, அதாவது டெவலப் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆப்ரேட்ஸ், இதில் வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜெயபிரகாஷ் பவர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு அடுத்த வாரம் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண கம்பெனிஸ் முக்கியமான கம்பெனிஸோடு இருக்குது. ஸோ இதில் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு வந்து ஜியோஜிட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 21ஆம் தேதி ஜெயின் ரிசோர்சஸ் ரீசைக்ளிங், ஜூலியன் அக்ரோ இன்ஃப்ராடெக், நெட்ரிபிள் சாஃப்ட்வேர் இதெல்லாமே ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அக்டோபர் 21. 22 வந்து 2 கம்பெனிஸ் எப்பாக் ப்ரீஃபேப் டெக்னாலஜிஸ், கேம்கோ. 23 ஆந்திரா சிமெண்ட்ஸ், கோல்கேட் பாம் ஆயில், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், லாரஸ் லெபார்டரிஸ், சாகர் சிமெண்ட்ஸ் இவங்கெல்லாம் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 24 ஆதித்யா பிர்லா சன்லைஃப் AMC, கோஃபோர்ஸ், டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ், ITC ஹோட்டல்ஸ், SBI கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீஸ், SBI லைஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாமே 24ஆம் தேதி ரிசல்ட்ஸ். 25 3P லேண்ட் ஹோல்டிங்ஸ், ஹை எனர்ஜி பேட்டரிஸ் இந்தியா, கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஷெஷாயி பேப்பர்ஸ் அண்ட் போட்ஸ் இவங்கெல்லாம் சாட்டர்டே ரிசல்ட்ஸ் பண்ணுறாங்க அக்டோபர் 25ஆம் தேதி. ஸோ இதெல்லாமே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. கிளென்மார்க் ஃபார்மா பார்த்தீங்கன்னா இந்த சில ப்ராடக்ட்ஸ் வந்து ரீகால் பண்ணுறாங்க. ஏன்னா மேனுஃபேக்சரிங் இஷ்யூஸ் இருக்கிறதுனால யூஎஸில் சில ப்ராடக்ட்ஸ் குறிப்பாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 26,000 பேக்ஸ் ஆஃப் பர்த் கண்ட்ரோல் பில்ஸு அதை வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் ரீகால் பண்ணுறாங்க. ஆனால் அதில் வந்து இம்பியூரிட்டிஸ் அண்ட் டீக்ரடேஷனில் வந்து சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால இதை ரீகால் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கிளென்மார்க் ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு. இது ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்குது கிளென்மார்க் ஃபார்மாக்கு. இது எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்கன்னா கோவா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கிளென்மார்க் ஃபார்மாக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. கொச்சின் ஷிப்யார்டோட CMD நெக்ஸ்ட் நம்மளோட நேவி கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. கொச்சின் ஷிப்யார்டோட CMD நேவி கூட பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது மெகா டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏர்கிராஃப்ட் கரியரை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. HDFC அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இவங்க போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க 1:1 அந்த ரேஷியோவில். ஸோ இந்த போனஸுக்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 26ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து HDFC அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்ராய் ரியல்ட்டி. ஆக்சுவலி இவங்க டிவிடெண்ட் நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ். ஓப்ராய் ரியல்ட்டி 2 ரூபா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 20 ரெக்கார்ட் எக்ஸ் டிவிடெண்ட் டேட், 21ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். ராமா பாஸ்பைட்ஸ் இவங்க வந்து இன்ட்ரீம் டிவிடெண்ட் 50 காசு, ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 21. டெக் மஹிந்திரா 15 ரூபா டிவிடெண்டு, அக்டோபர் 21ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். டிப்ஸ் மியூசிக் 4 ரூபா டிவிடெண்டு, அக்டோபர் 21 ரெக்கார்ட் டேட். நெக்ஸ்ட் ஐசி லோம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி 6.50 காசு டிவிடெண்ட், அக்டோபர் 23ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். கேவ் சால்வ்ஸ் இந்தியா 5 ரூபா டிவிடெண்ட், அக்டோபர் 23ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். யூனிபார்ட்ஸ் இந்தியா 22 ரூபா 50 காசு, அக்டோபர் 23ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். ஆசிலியா சொல்யூஷன்ஸ் லிமிடெட் 40 ரூபா டிவிடெண்ட், 24ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். சைன் லிமிடெட் 16 ரூபா டிவிடெண்ட், 24ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் 2 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 24ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். ஐஆர்எஃப்சி 1 ரூபா 5 காசு, 24ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். கஜாரா செராமிக்ஸ் 8 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிவிடெண்ட், 24ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். எல்டிஎம் என்ட்ரி 22 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 24ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். தைரோகேர் டெக்னாலஜிஸ் 7 ரூபா டிவிடெண்டு, அக்டோபர் 24ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வேரி எனர்ஜிஸும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரீம் டிவிடெண்ட் 2 ரூபா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க வேரி எனர்ஜிஸ், அதுவும் ரெக்கார்ட் டேட் வந்து அக்டோபர் 24ஆம் தேதி. இது போக கோவித் டெக்னாலஜிஸ் லிமிடெட் இவங்க ரைட்ஸ் இஷ்யூ, அதுவும் ரெக்கார்ட் டேட் வந்து அக்டோபர் 24ஆம் தேதினு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா டிவிடெண்டு, போனஸ், ஸ்பிட், அதர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.